உனக்காக மட்டுமே இயங்குகிறது எனது எல்லா நிமிடங்களும். அழகான கவிதை இல்லைங்க. இந்த கவிதையோட இன்னைக்கு கதையை ஆரம்பிப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தேஞ்சலா. அத்தியாயம் 110. கதைக்குள்ள போவோமா? மதுவிற்காகவும் ராகவனுக்காகவும் அவர்களின் காட்டில் காத்திருக்க அங்கு ஒரு குழந்தை விளையாடி கொண்டே ட்ராலியை தள்ளி கொண்டு வர அந்த ட்ராலி அந்த குழந்தையின் கைவிட்டு நகர்ந்து மதுவின் எதிர்ப்புறம் அவளை இடிக்கும்படி வேகமாய் வர அதை பார்த்த மதுவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதை கவனித்த ராகவன் அவளின் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். பயத்தில் அவன் சட்டை காலரை இறுக பற்றி கொண்டாள் மது. அவளின் இதயம் வேகமாக துடித்தது. அவளின் படபடப்பை பார்த்த ராகவன், ஒன்னாகலடி, ரிலாக்ஸ் என்றான். அப்புறம்தான் மது அமைதியானாள். அதன் பின்னர் ராகவனை விட்டு விலகி நின்ற மது, தேங்க்ஸ் என்றாள். அவன் விழிகளை ஆள பார்த்தபடியே, பார்த்து போ, பத்திரம் என்றான் ராகவன். சிங்கப்பூரில் ராகவனுக்கென தனி வீடு இருந்தது. இருந்தும் மது தங்கி இருக்கும் செமஸ்டர் ஹோட்டலில் தான் ராகவனும் தங்கி இருக்க தீர்மானித்தான். விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய இருவரின் காரும் ஒரே ஹோட்டலுக்கு தான் சென்றது. அதே ஹோட்டலில் தான் ஃபேஷன் ஷோவும் நடத்த இருந்தார்கள். ராகவன் உள்ளே நுழைந்ததும் அங்கு ராகவனுக்கு தனி வரவேற்பு கிடைத்தது. தன் கணவனின் முன் அனைவரும் பணிவாக நிற்பதையும் அவர்களோடு ராகவன் நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் பேசுவதையும் அவன் மெடுக்கையும் அழகையும் ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது மதுவிற்கு. மதுவிற்கு மட்டுமல்ல, அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த செஞ்சல்லாவும் ராகவனை ரசித்துக் கொண்டுதான் இருந்தாள். என்னதான் மதுவை விட அழகாக நளினமாக செஞ்சல்லா மதுவின் பக்கம் நின்றாலும் ராகவன் கண்கள் அடிக்கடி பார்த்தது என்னவோ மதுவைத்தான். அந்த ஹோட்டலில் சஞ்சய் வாசு ஒரு அறையிலும், ராகவன் ஒரு அறையிலும், செஞ்சல்லா ஒரு அறையிலும், மதுவும் முரளியும் தனித்தனியாக ஒவ்வொரு அறையிலும் தங்கியிருந்தார்கள். மது அவள் அறைக்கு சென்றதும் குடித்துவிட்டு பிரவுன் நிற சிஃபான் டிசைனர் புடவை ஒன்றை அணிந்து கொண்டாள். நெற்றி வகுட்டில் பிரவுன் நிற குங்குமம் சிறியதாக இட்டுக் கொண்டாள். புருவ இடையில் ஸ்டிக்கர் போட்டு ஒன்றையும் வைத்துக் கொண்டாள். அவளின் நீண்ட கூந்தலை பின்னாமல் காற்றில் அலைபாய விட்டிருந்தாள். ராகவன் அவன் அறையில் கண்ணாடியின் முன்னே நின்றிருந்தவன் மது பிடித்திருந்த மது அவனின் தோளில் சாய்ந்திருந்த அந்த இடங்களை எல்லாம் ஒரு கணம் திரும்பி பார்த்தவனுக்கு இதழோரும் புன்னகை மலர்ந்தது. தன் கோட்டை கலட்டி ஹேங்கரில் மாட்டியவன் குளித்து விட்டு வந்து வெள்ளை ஷர்ட்டும் பிளாக் ஜீன்ஸும் அணிந்தவன் டக்கின் செய்து கொண்டு கடிகாரத்தை எடுத்து கையில் கட்டியவன் ஜல் வைத்து தலையை வாரிக்கொண்டான். தன் கைபேசியை எடுத்து வாசுவிற்கு அழைத்தான் ராகவன். அவன் அழைத்ததும் அவன் அறையில் குளித்து விட்டு வந்து தலையை துவட்டி கொண்டிருந்த வாசு தன் கைபேசியை எடுத்து ராகவனின் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ என்றான் வாசு. என்னடா கிளம்பியாச்சா, சென்ட்ரலா ரெடியா என்றான் ராகவன். நாங்க ரெடி பாஸ், சென்ட்ரலாவும் ரெடியா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் என்றான் வாசு. வாசு, இது என்ன பதில்? இன்னும் 1 hour தான் இருக்கு ஃபேஷன் ஷோக்கு, சீக்கிரம் ரெடியாக சொல்லு என்று ராகவன் சொல்ல, சரி மச்சான் என்றான் வாசு. சென்ட்ரலாவை போய் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று ராகவன் சொல்ல, சரி மச்சான் என்றான் வாசு. என்ன மாம்ஸ், அண்ணா என்ன சொல்றாரு என்றபடியே இடுப்பில் வெண்ணிற பூந்துவாலையோடு வெளியே வந்த சஞ்சய் கேட்க, சீக்கிரம் கிளம்புடா, இன்னும் 1 hourல ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம மாடல் வேற ரெடி ஆகிட்டாங்களான்னு பாக்கணும் என்று வாசு சொல்ல, 5 minutes மாம்ஸ், நான் ரெடி ஆகிடுறேன் என்று சஞ்சய் கோட் சூட் அணிந்து கொண்டு கிளம்பிவிட வாசுவும் கோட் சூட் தான் அணிந்திருந்தான். மாடல் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஹாலுக்கு வாசுவும் சஞ்சயும் செல்ல அங்கு மது முரளியோடு இருந்தார். தங்கச்சிமா என்று வாசு மதுவின் பக்கம் செல்ல, அண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள் மது வாசுவை பார்த்து. அவருக்கு என்ன அண்ணிமா, நல்லாதான் இருக்காரு. நான் தான் உங்க கையால சமைச்ச சாப்பாட்டை எல்லாம் சாப்பிடாம ஒரு சுத்து இழைச்சு போயிட்டேன் என்று சஞ்சய் சொல்ல மதுவின் முகம் வாடியது. டேய், சும்மா இருக்க மாட்டே நீ என்று வாசு சஞ்சயை அதட்ட, மது நீ அவன் சொல்றதெல்லாம் நம்பாதமா, நல்லா 3 நேரமும் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு தான் இருக்கான்
என்று வாசு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த ஹாலுக்குள் நுழைந்தான் ராகவன். அவனின் அழுத்தமான காலடி சத்தத்தில் அந்த ஹாலில் இருந்த அனைவரும் அவன் புறம் திரும்ப, ஐயோ சென்ட்ரலா ரெடியான்னு பார்த்துட்டு வர சொல்லி சொன்னானே, மறந்துட்டோமே என்று வாசு தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் சஞ்சய் இழுத்து கொண்டு ராகவனின் பக்கம் சென்றான். வேற சென்ட்ரலா என்று ராகவன் கேட்க, சார் ஐம் ரெடி என்று சென்ட்ரல்லா ஒரு அறையிலிருந்து வெளியில் வர தங்க நிறத்தில் வைர கற்கள் பதிக்கப்பட்டு இருந்த புடவையில் தேவதையாக வந்து நின்றாள் சென்ட்ரல்லா. அவளின் புடவையையும் நகைகளையும் பார்த்த அங்கிருந்த மற்ற போட்டியாளர்களுக்கு நிச்சயம் இந்த ஃபேஷன் ஷோவின் முதல் பரிசு ஆரா ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைலுக்கு தான் கிடைக்கும் என்பதை உறுதியே செய்துவிட்டன. சென்ட்ரல்லாவை உச்சி முதல் பாதம் வரை பார்த்த ராகவன், சென்ட்ரல்லா யார் உன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று ராகவன் கோபமாக கேட்க, ஏன் சார் என்னாச்சு என்றாள் சென்ட்ரல்லா. கேட்டதுக்கு பதில் என்றான் ராகவன். சென்ட்ரல்லாவுக்கு அலங்காரம் செய்துவிட்ட அழகு கலை நிபுணரும் ராகவனின் பக்கம் வர, நீங்க தான் சென்ட்ரல்லாவோட மேக்கப் ஆர்டிஸ்டா என்று ராகவன் கேட்க, எஸ் சார் என்றால் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு புடவை கட்ட தெரியுமா தெரியாதா என்றான் ராகவன். சார் ஐம் நாட் அ சாரி டிராபிஸ்ட், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் என்று அந்த பெண் சொல்ல, அப்போ சாரி டிராபிஸ்ட் எங்க என்று ராகவன் கேட்க, அது 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 சார் என்று சென்ட்ரல்லா கையை பிசைந்து கொண்டு நின்றார். வாசு என்ன இது என்று ராகவன் கத்த, அது 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 மச்சான் என்று வாசு வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டிருந்தான். சார் நானா சாரி டிராபிஸ்ட் எல்லாம் வேண்டாம், நானே புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்று சென்ட்ரல்லா சொல்ல, சென்ட்ரல்லா லுக், உனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் நீ பண்ணா போதும், தெரியாத வேலையெல்லாம் நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ கட்டி இருக்கிறது 2.2 crores மதிப்புள்ள ஒரு சாரி, அதை அழகா காம்படிஷன்ல பிரசன்ட் பண்ணணும். கண்ணா பின்னான்னு சாரியை கட்டி வச்சிருக்க, ஆர் யூ மேட் என்று ராகவன் கத்த சென்ட்ரல்லாவின் கண்கள் கலங்கிவிட்டது. சார் சார் சரி பண்ணிடுறேன் சார் என்றாள் சென்ட்ரல்லா. அவளை முறைத்த ராகவன் அவனின் கை மணிக்கட்டில் இருந்த சட்டை பட்டனை கலட்டி முட்டி வரை 2 கைகளிலும் சட்டையை மடித்து விட்டவன் அங்கிருந்த சென்ட்ரல்லாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு மதுவை ஒரு கணம் பார்த்தான். மது ராகவன் அடுத்தது என்ன செய்ய போகிறான் என்பதை தெரிந்து கொண்டு வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். சில விஷயங்களில் ஒரு மனைவி தன் கணவனை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாள். அதே போல்தான் மதுவும் இப்போது என்னதான் தன் கணவனுக்கு தான் நடத்தி கொண்டிருக்கும் தொழில்கள் சம்பந்தமாக எல்லா வேலையும் தெரியும் என்றாலும் ராகவன் இப்போது செய்ய போவது என்ன? அவனது நகைக்கடை துணிக்கடை சார்பாக மாடலாக கலந்து கொள்ளும் ஒரு பெண்ணுக்கு புடவை கட்டிவிட ஆயத்தமாக நிற்கிறான். ஒரு மனைவியாக மதுவால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சென்ட்ரல்லா கட்டியிருக்கும் புடவையை சரி செய்ய ராகவன் களத்தில் இறங்கிவிட்டான். அதை பார்க்கும்போது மதுவிற்கு நெஞ்சமெல்லாம் படபடவென அடித்துக் கொண்டது. ராகவன் தன் முன்னால் இருந்து சென்ட்ரல்லாவிடம் ரிமூவ் யுவர் பின்ஸ் என்று சொல்ல சென்ட்ரல்லாவும் தன் புடவையில் இருந்த பெண்களை எல்லாம் எடுத்தான். அங்கு பல ஆடவர்களும் பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் முன் புடவையின்றி நிற்பது சென்ட்ரல்லாவிற்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அங்கு சில ஆடவர்கள் பெண்களுக்கு புடவை கட்டிவிட்டுத்தான் கொண்டிருந்தார்கள். அது அவர்களின் தொழில். சென்ட்ரல்லாவுக்கும் ராகவன் முன் இப்படி நிற்பதில் கூச்சமோ சங்கடமோ இல்லை. சென்ட்ரல்லா புடவையை களைய ராகவன் தன் கையாலேயே மடிப்புகளை எடுத்து புடவையை அவளுக்கு கட்டிவிட்டான். ராகவனின் கண்கள் புடவை கட்டி விடுவதில் மட்டும்தான் கவனமாக இருந்தது. ஆனால் சென்ட்ரல்லாவுக்கோ மேனி சூடேறி கன்னங்கள் சிவந்தது. ராகவன் சென்ட்ரல்லாவுக்கு புடவை கட்டி விட்டாலும் அவனின் விரல் கூட அவள் மேனியில் படவில்லை. ஆனால் சென்ட்ரல்லாவோ அவன் விரல் அவள் மேனியில் படாதா என்று பார்த்து கொண்டிருந்தாள், எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ராகவனை தூரத்திலிருந்து எல்லா பெண்களையும் போல ரசித்து கொண்டிருந்த சென்ட்ரல்லா அவளுக்கு அருகாமையில் நின்று புடவையெல்லாம் கட்டி விடுவதை நினைக்கும் போதே சென்ட்ரல்லாவுக்கு ஒரே பிரமிப்பாகவும் பூரிப்பாகவும் தான் இருந்தது. புடவைய நல்லா தானே கட்டி இருந்த, நல்லா அந்த புடவைய அவள்கிட்ட கட்டி விடுறாருன்னா இவருக்கு என் மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ
என்று சென்றலாவின் உள்மனம் நினைக்க ஆரம்பிக்க, அவளுக்கு புடவையை கட்டிவிட்டு ஒரு அடி விலகி நின்று அவளை உச்சி முதல் பாதம் வரை கண்களால் அளந்த ராகவன், இப்ப பர்ஃபெக்ட் என்று சொல்லியவாறே மதுவை பார்த்தான். ஆனால் அங்கு மது இல்லை, முரளி மட்டும்தான் இருந்தான். ராகவனின் பார்வை போன திசையை பார்த்த வாசு, நீங்க அந்த பொண்ணுக்கு புடவை கட்ட ஆரம்பிக்கும் போதே மேம் கிளம்பிட்டாங்க பாஸ் என்று வாசு சொல்ல, ஃபேஷன் ஷோக்கு டைம் ஆச்சுல, கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல, சரி பாஸ் என்றான் வாசு. ராகவன் முன்னே நடக்க அவனை விட்டு 2 அடி தள்ளி சஞ்சயும் வாசுவும் அவனின் பின்னே நடந்தனர். ஆனாலும் உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா தாண்டா பண்றான். அங்க எத்தனை சாரி டிராபிஸ்ட் இருந்தாங்க, அவங்கள அழைச்சு அந்த பொண்ணுக்கு புடவை கட்டி விட சொல்ல வேண்டியது தானே, இவனே தான் கட்டி விடணுமா, அதுவும் மது முன்னாடி என்று வாசு புலம்ப சஞ்சய் எதுவும் பேசவில்லை, அமைதியாக வந்தான். ராகவன் செய்தது சஞ்சய்க்கும் தான் பிடிக்கவில்லை. விடுங்க மாம்ஸ், அண்ணனுக்கு தான் எதுவும் பெர்ஃபெக்டா இல்லைன்னா பிடிக்காதுல்ல என்றான் சஞ்சய். சீதாவோட டிசைனர் ரெடியான அந்த புடவையையும் நகையையும் அந்த பொண்ணு சும்மா கையில எடுத்துட்டு வந்தாலே எல்லாரும் வாயை பொழுந்து ஆன்னு பாப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த புடவை. நீயும் பார்த்தல, உங்க அண்ணா மதுவை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி பண்ணிருக்கான் போல என்றான் வாசு. மாம்ஸ், அப்படியெல்லாம் இருக்காது, சும்மா எங்க அண்ணனை பத்தி தப்பு தப்பா சொல்லாதீங்க என்றான் சஞ்சய். அது சரி, நீ எப்போ உங்க நொண்ணனை விட்டு கொடுத்திருக்க, அவன் என்ன பண்ணாலும் உனக்கு அது சரியா தான் இருக்கும் என்று வாசு சஞ்சயை கடிந்து கொண்டான். இதே சமயம் மதுவோ தன் அறையில், இவரு புடவை கட்டி விடலன்னா அங்க அந்த பொண்ணுக்கு புடவை கட்டி விட யாருமே இல்லையா, இவருதான் கட்டி விடணும்னு என்ன அவசியம் என்று தனக்குத்தானே மது புலம்பிக் கொண்டிருக்க, மதுவின் அறை காலிங் பெல் அடித்தது. கமன் என்றாள் மது. மது அறையின் உள்ளே வந்தான் முரளி. மேம், ஃபேஷன் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு என்று முரளி சொல்ல, நான் வரல முரளி, மாடல் டிசைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க தானே, அப்புறம் என்ன, நான் வரணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள் மது. சரிங்க மேம் என்று முரளி அந்த அறையை விட்டு சென்றுவிட, தங்கள் கம்பெனி டிசைனர்ஸுடன் ஃபேஷன் ஷோ நடக்கும் இடத்திற்கு சென்றான் முரளி. மது இல்லாமல் முரளி மட்டும் டிசைனர்ஸுடன் வருவதை பார்த்த வாசு, எங்க மதுவை காணும், இவங்க மட்டும் வராங்க என்று யோசித்துக் கொண்டிருக்க, என்ன மாம்ஸ், அனிமாவை காணும் என்றான் சஞ்சய். எனக்கு எப்படிடா தெரியும், இரு முரளி வரட்டும் கேட்போம் என்றான் வாசு. ராகவன் முன் வரிசையில் அமர்ந்திருக்க, அந்த வரிசையில் பெரிய பெரிய நகைக்கடை ஜவுளிக்கடை நடத்தும் முதலாளிகள் மட்டும் அமர்ந்திருந்தார்கள். மதுவின் இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. ராகவனும் அதை கவனித்தான் தான். வாசுவின் பக்கம் வந்து அமர்ந்த முரளியிடம், மது எங்க முரளி என்று வாசு கேட்க, மேடம் வரல சார், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார் என்றான் முரளி. அதை சஞ்சயும் கேட்டான். உங்க அண்ணனாலதான் மது அப்செட் ஆகி இங்க வர பிடிக்காம அங்க ரூம்லயே உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன் என்று வாசு சஞ்சயிடம் சொல்ல, நான் வேணும்னா போய் அழைச்சிட்டு வரட்டுமா மாம்ஸ் என்றான் சஞ்சய். நீ ஒண்ணு போக வேண்டாம், உங்க அண்ணன் தான் போய் அழைச்சிட்டு வரணும் என்றான் வாசு. முடியுமா மாம்ஸ் என்றான் சஞ்சய். கண்டிப்பா முடியும்டா என்றான் வாசு. அதைத் தொடர்ந்து ஃபேஷன் ஷோவும் ஆரம்பித்து விட, ஒவ்வொரு நிறுவனத்தின் மாடலும் மேடையில் நடந்து வந்தார்கள். சென்ட்ரலாவின் உடையையும் நகையையும் பார்த்து வாயை பிளந்து விட்டார்கள் அங்கிருந்த அனைவரும். மதுவின் கவர்மெண்ட் சார்பாக 2 ஆண்கள் தான் அந்த ஃபேஷன் ஷோவில் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஃபேஷன் ஷோ நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எல்லோரும் எதிர்பார்த்தது போல RR டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரிக்கு தான் முதல் பரிசு கிடைத்தது. பவன் கார்மெண்ட்ஸுக்கு 2வது பரிசு கிடைத்தது. நிகழ்ச்சி எல்லாம் முடியும் நிலையில் ராகவன் தனது நகை கடையையும் ஜவுளி கடையையும் சிங்கப்பூரில் ஆரம்பிப்பதாகவும் அதற்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டதாகவும் விரைவில் கடை திறக்கப்படும் எனவும் அறிவித்தான். ஃபேஷன் ஷோ முடிந்து அனைவரும் கிளம்பிவிட ராகவனும் தன் அறைக்கு சென்றான். அன்று இரவு ஃபேஷன் ஷோ சக்சஸ் பார்ட்டி அங்கு அந்த ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பார்ட்டிக்கு விழா குழுவினர் ராகவனையும் மதுவையும் அழைத்திருந்தார்கள். அதற்காக தயாராகி கொண்டிருந்தான் ராகவன். அன்று இரவு அவன் அணிவதற்கு கோட் சூட் தான் எடுத்து வைத்திருந்தான். குளித்துவிட்டு வந்து உடை மாற்றிக் கொண்டிருக்கையில் அவன் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது.
பேண்ட் மட்டும் தான் அணிந்திருந்தான் ராகவன். கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் உதடு குவித்து ஊதிய ராகவன், இந்த பாசவுக்கு அறிவே இல்லை. அதான் காலிம்பல் இருக்குதானே, அதான் அழுத்த வேண்டியது தானே. கதவை தட்டி சாவடிக்கிறான் இவன் என்று வாசுதான் கதவை தட்டுகிறான் என நினைத்துக் கொண்டே ராகவன் கதவை திறக்க அவன் அறை வாசலில் நின்று கொண்டிருந்தது என்னவோ சின்றல்லாதான். வெற்று மேலோடு தன் முன்னே ராகவன் நிற்பதை பார்த்ததும் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டாள் சின்றல்லா. அவனின் படிக்கட்ட தேகம் அவளை சுண்டி இழுத்தது. சிலை போல தன் முன்னே நின்றிருக்கும் சென்றல்லாவை பார்த்த ராகவன் அவளின் முன்னே சொடக்கிட தன்னிலை உணர்ந்த சென்றல்லா, சார் நான் இங்க எதுக்கு எதுக்கு வந்தேனா என்று தடுமாறி கொண்டிருந்தாள் சென்றல்லா. இப்ப என்ன வேணும் உனக்கு என்று ராகவன் கேட்க, சார் உங்க உங்க நகைகள் சாரி எல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு சார் என்று ஒரு பெட்டியை ராகவனிடம் நீட்டினாள் சென்றல்லா. இந்த பாக்ஸ் உன்கிட்ட யாரு கொடுத்தா என்றான் ராகவன். வாசு சார் கொடுத்தாரு சார் என்றாள் சென்றல்லா. அப்போ அவங்கிட்டயே கொடுக்க வேண்டியது தானே என்று சென்றல்லாவிடம் ராகவன் கேட்க, சாரி சார் அவர்கிட்டயே கொடுத்துட்றேன் என்று சென்றல்லா சொல்ல, சரி இங்கே வச்சிட்டு போ என்றான் ராகவன். எங்க சார் என்றாள் சென்றல்லா. அந்த டேபிள்ல வச்சுட்டு போ என்றான் ராகவன். சரி சார் என்று சென்றல்லா அவனை பார்த்து கொண்டே அவனின் அறைக்குள் சென்று நகைப்பெட்டியை வைத்து திரும்ப ராகவன் கண்ணாடி முன்னே நின்று அவனின் சட்டையை மாட்டிக்கொண்டிருந்தான். பெட்டியை வைத்துவிட்டு திரும்பிய சென்றல்லா அவன் சட்டை போடும் அழகை பார்த்து கொண்டே நின்றிருந்தார். பெட்டியை வச்சுட்டா கிளம்ப வேண்டியது தானே என்று ராகவன் குரல் கொடுக்க, ஓகே சார் கிளம்புறேன் என்று சென்றல்லா அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல போக, அப்பொழுது ராகவனை பார்க்க வந்த வாசு சென்றல்லாவை பார்த்துவிட்டு, நீங்க என்ன பண்ற என்று கேட்க, சாரை பார்க்க வந்த என்றாள் சென்றல்லா. பார்த்தாச்சுல, கிளம்புங்க மாடல் மேடம் என்று வாசு சொல்ல, கிளம்பினவுலதான் நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க வாசு சார் என்றாள் சென்றல்லா. சென்றல்லாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவளுக்கு வழி விட்டு வாசு நகர்ந்து நிற்க சென்றலாவும் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்ற பின்பு ராகவனின் அறைக்குள் சென்ற வாசு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு, மது அவளோட அறையை விட்டு வெளியே வரவே இல்லை மச்சான் என்று வாசு ராகவனிடம் சொல்ல, தன் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை அடித்துக் கொண்டிருந்த ராகவன், அதுக்கு நான் என்ன பண்றது என்றான் கூலாக. நீ போய் மது கிட்ட பேசுற, அவளை சமாதானப்படுத்து என்றான் வாசு. நான் என்ன பண்ணணும்னு அவளை போய் நீ என்ன சமாதானப்படுத்த சொல்ற என்றான் ராகவன். நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா மச்சான் என்று வாசு கேட்க, சொன்னா தானடா தெரியும் என்று ராகவன் கூற, இவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறான் என்று நினைத்து கொண்டே வாசு நின்றிருக்க, என்னடா பேச்சை காணோம் என்றான் ராகவன். பாட்டிக்கு டைம் ஆச்சு, நான் சஞ்சய் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ராகவனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான் வாசு. அடுத்த அரை மணி நேரத்தில் பாட்டி நடக்கும் இடத்திற்கு சஞ்சய், வாசு, ராகவன் என அனைவரும் வந்துவிட அங்கு ராகவனின் கண்கள் தேடியது மதுவை. மதுதான் அங்கு இல்லையே. இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சிங்கப்பூர் எதுக்கு வந்தா? ரூம்லயே உட்காந்துக்கவா? அத பெங்களூர்லயே பண்ணிருக்க வேண்டியது தானே என வாய்விட்டே ராகவன் புலம்பிக் கொண்டிருக்க, மது ரூம் இந்த பில்டிங்ல தான் மச்சா இருக்கு, நீயே நேர்ல போய் அவகிட்ட இதை கேட்கலாமே என்றான் வாசு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு என்று வாசுவின் பக்கத்தில் இருந்து நகர்ந்து ராகவன் அங்கிருந்த ஒரு சோபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். வாசுவின் பக்கம் இருந்த சஞ்சய், மாம்ஸ் நாமளாவது போய் அண்ணிய அழைச்சிட்டு வரலாமே என்ற. சும்மா இருடா, இப்ப நாம போய் அழைச்சா மது வருவாதான். என்னோட பிளானே வேற. இன்னும் 10 நிமிஷம் ராகவ வெயிட் பண்ணி பாப்பான். அப்பவும் மது வரலன்னா அவனே போய் அவன் பொண்டாட்டிய அழைச்சிட்டு வருவான் பாரு என்றான் வாசு. நிஜமாவா மாம்ஸ் என்றான் சஞ்சய். சத்தியமாடா என்றான் வாசு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு மாம்ஸ், யூ ஆர் சோ பிரில்லியன்ட் என்று சஞ்சய் வாசுவின் கண்ணத்தை கிள்ள, சும்மா இருடா, இப்ப வா போய் நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம் என்று வாசு சொல்ல, அங்கு வண்ண விளக்குகள் எல்லாம் போடப்பட்டு
ஒரு மேடை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு இளம் வட்டங்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். அந்த மேடையில் சஞ்சயோடு சென்ற வாசு அங்கிருந்தவர்களோடு சேர்ந்து நடனமாட ஆரம்பித்து விட்டான். வாசு சொன்னது போலவே 10 நிமிடங்கள் பொறுத்திருந்த ராகவன் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே சென்றவன் நேராக மதுவின் அறைக்கு சென்றான். மதுவின் அறை கதவை அவன் தட்டவும் இல்லை, காலிங் பெல்லை அடிக்கவும் இல்லை. நேராக மதுவின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா, இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இது நான் எழுதும் ஒரு கற்பனை கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆடியோ நாவல்ஸ் எல்லாம் கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பாய், அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன்.